இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் இருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிட்டு இருந்தது. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது 11 புள்ளி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணுற ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். லாஸ்ட்டாக விப்ரோ கம்பெனியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். விப்ரோவில் லாங் டர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. 20 வருஷமாக அந்த கம்பெனியில் லாங் டர்முக்கு முதலீடு பண்ணவங்க எல்லாத்தையும் பணக்காரங்களாக விப்ரோ மாற்றிருக்கு. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே அள்ளி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். கம்பெனியை பற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக 2000 விப்ரோ கம்பெனி ஷேரில் ஒரு ஷேர் வாங்கியிருந்தா கூட இன்றைக்கே அதோட மதிப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கம்பெனி போனஸ் கொடுத்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு அதிகமான லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். டிவிடெண்ட்னாலையும் நமக்கு எவ்வளவு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். விப்ரோ இந்த அளவுக்கு அதிகமான லாபம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவே நமக்கு இருக்கும். நிஃப்டி 50 இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் போனாங்க, மறுபடியும் பாசிட்டிவ் வந்தாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு 11 புள்ளி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. பேங்க்கு ஃப்ளாட்டாக இருந்தாங்க, கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாங்க. எம்ஓ டிஃபென்ஸு நெகட்டிவ் 0.51%. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் இருந்தாங்க, 0.37%. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் 0.18%. ஆட்டோ ஃப்ளாட்டாக இருந்தாங்க. பார்மா 0.43% நெகட்டிவ், ஐடி 0.83% நெகட்டிவ், மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா 0.19% நெகட்டிவ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ்லாம் கிடையாது, எல்லாம் அப்படியே ஃப்ளாட்டாக அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் ட்ரெண்ட் இருக்காங்க, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்காங்க, எஸ்பிஐ இருக்காங்க, ஏசியன் பெயிண்ட், என்டிபிசி இருக்காங்க. அதேமாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஜியோ ஃபைனான்ஸு, ஹிண்டால்கோ, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்காங்க. லாஸ்ட் 2 வாரமாக மார்க்கெட் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, அடுத்த பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 வாரமாக நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவ் வந்து போவாங்க. பார்ப்போம். ஆனால் அடுத்தடுத்த நாளில் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வருண் பிவரேஜ் லிமிட்டடை பற்றி பார்த்தால லாஸ்ட் ஒரு மாதத்தில் 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்காங்க. எனக்கும் பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது நார்மல் தாங்க. முன்ன சொன்ன மாதிரி இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து டவுன் ஆவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னாவே இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகும். லாங் டர்மில் எடுத்து பார்க்கும்போது நல்ல கம்பெனி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வருண் பிவரேஜ் லிமிட்டட் அதே மாதிரி தான் லாஸ்ட்டு ஒரு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு போன வாரமே கொஞ்சம் நெகட்டிவ் ஆகும் அப்புறம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பார்க்கலாம், இன்னும் 2 மணி நேரம் அப்படி நெகட்டிவ் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் இன்னும் லாபத்திலே இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா 550 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. எப்படி 350 ரூபா போயிட்டு கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகுதோ அந்த மாதிரி மறுபடியும் 550 600 ரூபாய்க்கு மேலே போகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிற ரொம்ப நல்லாவே இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்து, சேல்ஸ் க்ரோத்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டாக்கோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நல்ல ஒரு லோ வேல்யூஷன் தான் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வெயில் காலத்துலலாம் இவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வந்து வரப்போகுது. இப்போயே வெயில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அடுத்த மாதம்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட அதிகமான வெயில் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூல்ட்ரிங்ஸோட சேல்ஸும் ரொம்ப அதிகமாகும். அதனால் இந்த கம்பெனிக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும். அதனால் அடுத்த 2 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட்டு சூப்பராக போஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அடுத்தது விப்ரோ லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் வந்து இருக்காங்க. ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை, ஆயில் பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்டாரில் வந்து இருக்காங்க. அதாவது ஐடி செக்டாரில் மட்டும் இவங்க கிடையாது, கன்சியூமர் ப்ராடக்ட்லேயே இருக்காங்க. விப்ரோக்கு அயன் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்தூர் சோப்பே விப்ரோ தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்இடி பல்ப் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் அந்த பிராண்டு விப்ரோவோட தான். இந்த மாதிரி கன்சியூமர் பிராண்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த விப்ரோ லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விப்ரோ கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐடி கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஒரு ஷாக் வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 202 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க பிஸ்னஸ் நம்ம எல்லாத்தையும் தெரியும். ஐடி செக்டர் அப்படிங்கிறது கடைசிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்க போது. என்ன தான் டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருந்தாலுமே கம்பெனி அப்படியே தான் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால இப்போ இருக்க கம்பெனிலாம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டாங்க. அப்போலாம் கிடையாதுங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான ஸ்கில் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிடுவாங்க. அதனால கம்பெனி அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். டெக்னாலஜி மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். இன்னும் போக போக டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும்.
அதனால இந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்ல ஒரு குரூத்தில் இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். மார்க்கெட் கேப்பு 2,12,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 14 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 22 இருக்குது. புக் வேல்யூ ₹83.90 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 5.47%. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. மினிமம் 5%னாவே நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. ROC வந்து பார்த்தீங்கன்னா 17%, ROE 15%, ROIC 15%, OPM 19% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ ₹140 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 3 வந்து இருக்குது. டிவிடெண்ட் பே ரேஷியோ 87.4%. அதாவது இவங்களுக்கு ₹100 லாபம் கிடைக்குது அப்படின்னா அதில் ₹87.40 காசு டிவிடெண்டாக வந்து கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.23, பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.41. இருக்கக்கூடிய எல்லாமே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரேஷியோவில் வந்து இருக்குது. அடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 சேல்ஸு 46,951 கோடியாக இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 8,714 கோடியாக வந்து இருக்குது. அதே மாதிரி இபிஎஸ் வந்து ₹6.58 வந்து இருந்திருக்கு. இதுவே இப்போ மார்ச் 2026 சேல்ஸு 92,624 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 13,266 கோடியாக வந்து இருக்குது. இதோட இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.58 வந்து இருக்குது. சூப்பரான ஒரு growth. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்குது, நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு வந்து பண்ணும்போது வருஷம் சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் நம்ம எப்போ வந்து முதலீடு வந்து பண்ணணும். அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் 10 வருஷத்தில் இந்த கம்பெனியோட growth எப்படி இருக்குது, ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 6%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து இருக்குது. இது ரெண்டுமே கம்பெனியோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth. ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாகவே லாஸ்ட் 10 வருஷத்தில் 7%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 7% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட நம்மளுக்கு இப்போதைக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் கொடுத்துருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் தான். ஆனால் ப்ராஃபிட் growth அண்ட் சேல்ஸ் growth இப்போ 6% பதிலாக 10% மேலே இருந்தால் கூட ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். இருந்தாலும் இவங்க ஓரளவுக்கு ரொம்ப பெரிய கம்பெனி ஆகிட்டாங்க நம்ம இந்தியாவில். அதனால இவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth இந்த அளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரமோட்டர்கிட்ட 72.62% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 10.79%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 7.86%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 8.61%, அதர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.1% வந்து இருக்குது. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஏன் பண்ணால் அதிகமாக டிஏ இருக்காங்க, எஃப்ஐ வந்து இருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை பேக் வர பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணும்போது இன்னமும் இந்த ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஏன்னா 5% பைபேக் வந்து ஆக போகுது. அந்த 5% தூக்கினதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரொமோட்டர் இருக்காங்க, இல்லை எஃப்ஐ இருக்காங்க, டிஏ இருக்காங்க நம்மளுக்கு தெரியல, பார்க்கலாம், அப்டேட் ஆகும். அடுத்தது இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியோட அதிகபட்ச பிஇ ரேஷியோ கிட்டத்தட்ட 33 வரைக்கும் போயிருக்கு. அந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா அது கொரோனா முடிஞ்ச டைமில் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ 31 வரைக்கும் போணுச்சு. அப்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹750 பக்கத்துலேயே நம்ம போனது. ஏன்னா அந்த போனஸுக்கு முன்னாடி ₹750 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கம்மியானுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஆனால் இப்போ இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ 16 வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி கொரோனா வந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்பெனியோட பி ரேஷியோ 12க்கோ என்னமோ 11-12 போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த கம்பெனி ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது மற்ற கம்பெனி பி ரேஷியோ செக் பண்ணுறதை விட அந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து எவ்வளோ அதிகமாக போயிருக்கு, அதே மாதிரி கம்மியான லாஸ்ட் 5 வருஷத்தில் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணாவே ஓரளவுக்கு போதும். இப்போது இந்த விப்ரோ கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா 16 பி ரேஷியோ அப்படிங்கிறது சூப்பரான ஒரு பி ரேஷியோ ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு வேறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுலேருந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணலாம்னா, இப்போ ஒரு கம்பெனி சூப்பரான கம்பெனியாக இருக்குது, அந்த கம்பெனி பி ரேஷியோ ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி அதிகமான பி ரேஷியோ போச்சுன்னா கூட நம்ம வந்து சேல் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இல்லைனா லாங் டர்மாக அப்படியே விட்டுட்டா கூட போதும். மறுபடியும் எப்போலாம் மார்க்கெட் கீழே போகுது, இல்லைனா மறுபடியும் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லோ பி ரேஷியோ வரும்போது நம்ம வந்து கொஞ்சமாக அக்குமுலேட் வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு டெக்னிக்ங்க. இதை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கம்பெனியில். அடுத்தது இவங்க டிவிடெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜனவரி மாதம் அண்ட் ஜூலை மாதம். 2025 ஜனவரி மாதமும் ஜூலை மாதமும் டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ 2026 ஜனவரி மாதம் ஒரு தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஷேருக்கு ₹6. மேபி அடுத்து வந்து இப்போ வந்து பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த டிவிடெண்ட்டு இவங்க இப்போ தருவாங்களான்னு தெரியல. அப்படி தந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். போன தடவை ₹11 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தடவையும் அதே ₹11 டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 5.5% மேலே இருக்கும். இல்லை இந்த ₹6 அப்படின்னா 2.9, கிட்டத்தட்ட 3% தான் டிவிடெண்ட் ஈல்டாக வந்து இருக்கும். பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 தடவை வந்து ஸ்ப்ளிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13 தடவை போனஸு, 2 தடவை ஸ்ப்ளிட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2000க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போனஸ்லாம் கொடுத்தாங்கன்னா ஏகப்பட்ட லாபம் வருங்க. இது அடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.
நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, போனஸ் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 750 வரைக்கும் மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 203 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போனஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஒரு ஷேர் ஒருத்தர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 720 ஆனால் 730 ரூபா கண்டிப்பாக போணுச்சுங்க. இங்கே நான் வந்து 750 ரூபா அப்படின்னு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். அந்த 2021 750 ரூபாய்க்கு போணுச்சு. அப்போ ஒரு ஷேர் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்கன்னா 750 ரூபா போட்டு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போனஸ் வந்து கொடுத்தாங்க டிசம்பர் 2024 1:1. அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 750 ரூபாய்க்கு வாங்கின அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கரெக்டாக போனஸு ஒரு 750 ரூபாய் இருக்கும்போது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஷேரோட ப்ரைஸு 375 ரூபா அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு குவான்டிட்டி இருந்த இடத்துல நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்காக வந்து இருக்கும். அதுதான் போனஸு. ஒரு சில பேர் இதில் என்ன நினைப்பாங்கன்னா 750 ரூபா போட்டு வாங்கினா போனஸ்னால் அப்போ இன்னொரு ஷேரும் 750 ரூபாய்க்கு வரும் அப்போ நம்ம நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 203 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 375 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இப்போ 203 ரூபாய்க்கு இருக்குது. அப்போ டோட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 750 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல 344 ரூபாய் லாஸில் இருக்கும். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 46% இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. 2021 லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக சொல்கிறேன். அது என்னதான் அவங்க போனஸ் கொடுத்து இருந்தாலுமே அதோட கையிலேருந்து பார்க்கும்போது இப்போதைக்கு 46% வந்து டவுனில் தான் வந்து இருக்குது. அடுத்தது போனஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2000 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஷேர் நம்ம வாங்குறதா வந்து வச்சுக்கலாம். அதாவது 100 ஷேர் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ 2000 வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ 100 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபா முதலீடு வந்து பண்ணியிருப்பாங்க. 2000 இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2004 2:1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 1:1 போனஸ். அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா 2004 2 ஷேர் போனஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 100 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஷேராக மாறி இருக்கும். அது இப்போ 2005 1:1, அதாவது 300 ஷேர் 600 ஷேராக மாறி இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 2024 5332 ஷேர் நம்மக்கிட்ட வந்து இருந்திருக்கும். நம்ம வாங்கினது 100 ஷேர் தான். ஆனால் 2024 நம்மக்கிட்ட 5332 ஷேர் வந்து இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 203 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ 5332 ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளோட இப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10,80,000 இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 2000 9,000 ரூபாய். இப்போ நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வேல்யூ அந்த போனஸ் எல்லாத்தையும் சேர்த்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்திருக்குங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸோட பெரிய பெனிஃபிட்டு. அதாவது காம்பவுண்டிங் அப்படிங்கிறது போனஸ் கொடுக்குற கம்பெனிக்கெலாம் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 120 மடங்குக்கு மேலே வந்து அதிகமாக இருக்கும். 26 வருஷத்தில் 120 மடங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் தான். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 2000 ஒருத்தர் ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம வச்சுக்கலாம். அந்த 90 ரூபா நம்ம வந்து முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த போனஸ்லாம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட 53 குவான்டிட்டி வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 203 ரூபா. அப்படின்னா 90 ரூபா நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ ஒரு 26 வருஷம் கழிச்சு 10,826 ரூபா வந்து இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 120 மடங்கில் இருக்கும். ப்ளஸ் இன்றைக்கி டிவிடெண்ட்டு ஒரு ஷேருக்கு போன வருஷம்லாம் 11 ரூபாலாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம இனிஷியலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து கம்பேர் பண்ண, அதாவது நம்ம முதலீடு பண்ணது 90 ரூபா. இப்போ ஒரு ஷேருக்கு 11 ரூபா டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 12% இருக்கும். ஆனால் 90 ரூபாய்க்கு வாங்கின அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போனஸ்லாம் கால்குலேட் பண்ணி 10,826 ரூபாயில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 53 ஷேர் இருக்குது. அப்போனா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஷேர் இப்போ 53 ஷேராக இருக்கனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு டிவிடெண்ட்டு 583 ரூபா வரும். அதாவது 90 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, ஆனால் 583 ரூபா டிவிடெண்ட்டே வரும். கிட்டத்தட்ட 6 மடங்குக்கு மேலே டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். இதுதான் லாங் டர்மோட பவர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து சின்ன கம்பெனியாக இருந்தது. இப்போ 2000 வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 26 வருஷத்தில் சின்ன கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியாக மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி போனஸ் அதிகமாக தருவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அதிகமாக தருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு பெரிய கம்பெனி ஆனதுக்கப்புறம் அதோட க்ரோத்தும் ரொம்ப வந்து கம்மியாகும். ஆனால் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இதே லாபம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அவங்க பிஸ்னஸ் வந்து இன்னும் ரொம்ப பெருசாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி ரொம்ப பெரிய கம்பெனி தான் இது. இல்லை அப்படின்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக தருவாங்க, இல்லைனா போனஸ் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி போனஸும் தருவாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பைபேக் வந்து பண்ணுவாங்க. இந்த தடவை இப்போ வந்து பைபேக் வந்து பண்ண போகிறாங்க. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போனஸ் இதெல்லாம் இன்னும் அதிகமாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்ம ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பரான கம்பெனியில் நம்ம ஸ்டார்டிங்கே முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் டர்ம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இல்லைனா ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்டாக் பண்ணுறது கிடைக்கும். ஆனால் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு பெருசாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ இருக்க சின்ன சின்ன கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னும் ரொம்ப பெரிய கம்பெனி ஆகும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 30-40 வருஷத்துக்கு இருக்கும், இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக 40 to 50 வருஷம் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனியில் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அதில் நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணலாம். வெறும் 26 வருஷத்துல இந்த அளவுக்கு இந்த கம்பெனி இந்த லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னா இன்னும் அதுக்கு முன்னாடிலாம் யாராவது இந்த ஐபிஓலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1946 பிஎஸ்சியில் இருந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அப்போலாம் வாங்கியிருந்து இன்னமும் இந்த கம்பெனி அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாங்க ஏகப்பட்ட பணம், டிவிடெண்ட் இன்கம் ஒரு சைடு, போனஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்கும். தலைமுறையாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதிக லாபத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து முதலீடு பண்ணோம். அதுவும் இல்லாமல் பெரிய கம்பெனியில் நம்ம வந்து முதலீடு பண்ணுறதை விட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இப்போ தான் சின்ன சின்ன கம்பெனியில் வந்து பெரிய கம்பெனியாக வளருவாங்க. அதில் நம்ம முதலீடு பண்ணும்போது அதிகப்படியான லாபம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது, நம்ம 1 by 1 பார்க்கலாம்.